இன்று நாம் நம்மிலே அதிகமானவர்கள் கோட்டை விடக்கூடிய ஒரு விடயம் இந்த சுபஹுக்கு பின்னால் அதிகாரியுடைய நேரத்திலே தூங்குவது. அதிகாரியுடைய நேரத்திலே சுபஹுக்கு பின்னால் தூங்குவது மிகவும் ஒரு முசீபத்தான விடயம். அந்த நேரத்திலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளுக்கு என்று உரித்தான ரிஸ்கை நமக்கு எழுதக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலேதான் நமக்கு என்ன ரிஸ்க் வழங்க வேண்டும், நமக்கு என்ன விடயங்களை இந்த அடியானுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபடாமல், அல்லாஹ்வை தியானம் செய்வதில் ஈடுபடாமல், குர்ஆனுடைய திலாவத்திலே ஈடுபடாமல், அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருந்து விடாமல் அனைத்தையும் மறந்து தூக்கத்திலே இருந்தால் அந்த நேரத்திலே உங்களுக்கு எப்படி ரிஸ்க் எழுதப்படும்? அந்த நேரத்தை நாம் கண்ணியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே விழித்திருக்க வேண்டும். சுபஹ தொழுவது மாத்திரம் விடயம் அல்ல. சுபஹ தொழுது விட்டு அதற்கு பின்னால் அந்த அதிகாலை நேரத்திலே சூரியன் உதிக்கும் வரை உள்ள அந்த நேரத்தை நாம் கண்ணியமான முறையில் நடாத்த பழகிக் கொள்ள வேண்டும். அதிகமான திக்ர்களிலே ஈடுபடுவது, அந்த நேரத்திலே அதிகமான இஸ்திக்ஃபார்களிலே ஈடுபடுவது, அல்லாஹ்வை தியானம் செய்வது, குர்ஆன் திலாவத்துகளிலே ஈடுபடுவது, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விடயங்களிலே நாம் ஈடுபட்டு நம்முடைய ரிஸ்கை நாம் அடைந்து கொள்ள வேண்டும்.